அறிவே மனம். உங்கள் உளவியல் சகோதரி எம்.எஸ்.கே. பிரியா. உளவியல் பகுப்பாய்வு மற்றும் உளவியல் சிகிச்சை யாருக்கு தேவை அப்படின்னு பார்த்தோம்னா, தன்னை மட்டுமே மையப்படுத்திக் கொண்டும் மற்றவர்களின் செயல்பாடை கண்டுகொள்ளாமல் தன்னுடைய சந்தோஷத்துக்காக யாரெல்லாம் செயல்படுகிறார்களோ அவர்களுக்கு உளவியல் பகுப்பாய்வு தேவை. இந்த உளவியல் அப்படிங்கிறதே பார்த்திங்கன்னா மனம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு கிடையாது. அதுக்கு தனியான ட்ரீட்மெண்ட் வேறு இருக்குது. அதாவது சைக்காட்ரிஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ட்ரீட்மெண்ட் இருக்குது. அப்போ இந்த உளவியல் பாதிப்பு அப்படின்னு பார்த்தோம்னா 95% நடத்தை சார்ந்ததும் செயல்பாட்டை சார்ந்ததும் எண்ணத்தை சார்ந்ததும் தான். இதனுடைய முற்றிய நிலை, இதனுடைய கடைசி கட்டம் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த மனநல பாதிப்பு அப்படின்னு சொல்கிறது. அந்த மனநல பாதிப்பு பார்த்திங்கன்னா ஆரம்பத்திலேயே தெரிஞ்சிடும். இந்த உளவியல் பாதிப்புங்கிறதும் முதல்லையே தெரிஞ்சிடும் ஆரம்பத்திலேயே. அப்போ பெற்றோர்களுக்கு ஒரு பாதிப்பு இருக்குதா இல்லையானே தெரிவதில்லை. அதற்காக ஒரு விழிப்புணர்வு தான் இந்த ப்ரெசன்டேஷன். அதாவது உதாரணத்துக்கு உங்கள் வீட்டில் ஒரு மகள் இருக்கிறாள் அப்படின்னு வைங்க. அந்த மகள் நீங்கள் சாதாரணமாக பேசினா கூட கோவப்படுறாங்க, இல்லை எது சொன்னாலுமே கேட்க மாட்டேங்கிறாங்க, அந்த ஏஜுக்கான மெச்சூரேஷன் இல்லாமல் இருக்கிறாங்க, இல்லை ஓவராக பேசிகிட்டு இருக்கிறாங்க, எதை சொன்னாலுமே கேட்குறது இல்லை அப்படின்னா இவங்களுக்கு உளவியல் பகுப்பாய்வு மற்றும் சிகிச்சை தேவை. ஏன்னா நீங்கள் சொல்லுவது உங்களுடைய வயதின் முதிர்ந்த நிலையில், அதாவது மெச்சூரேஷனில் நீங்கள் சொல்கிறீங்க. அவங்க சிறு வயசாக இருப்பாங்க. அவங்களுக்கு எதையுமே எடுத்துக்க தெரியாது. அவங்க ஒரு கற்பனை, அதாவது ஃபேண்டசின்னு சொல்லக்கூடிய ஒரு கற்பனை சார்ந்த உலகத்தில் அந்த ரியாலிட்டிங்கிறதுல வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த கற்பனையில் மட்டுமே அவங்களோட நினைவுகள், அந்த கற்பனையில் மட்டுமே அவர்களோட செயல்கள், அந்த கற்பனையில் மட்டுமே அவங்க வாழ்ந்துட்டுருப்பாங்க. அப்போ ரியாலிட்டியில் ப்ரெசண்ட்டில் நீங்கள் கூப்பிட்டா அவங்களுக்கு கோபம் வரும். உதாரணத்துக்கு காலையில் ஸ்கூலுக்கு போகிற ஸ்டேஜ்னு வைங்க. காலையில் ஸ்கூலுக்கு போகிறக்கு மணி 7 ஆச்சு, குளிச்சுட்டு வானா கோவப்படுவாங்க. எனக்கு தெரியாதா அப்படிம்பாங்க. அப்போது சாப்பிடுன்னு சொன்னோம்னா எனக்கெல்லாம் பிடிக்காது, எனக்கு இந்த உணவு வேண்டாம் அப்படின்னு சொல்லி ரகலை பண்ணுவாங்க. அப்புறம் யூனிஃபார்ம் ஏன் எனக்கு தேய்ச்சி வைக்கலன்னு சண்டை பிடிப்பாங்க. என் புக்ஸ் எல்லாம் இந்த நோட்டை காணோம், அந்த நோட்டை காணோன்னு சண்டை பிடிப்பாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு அந்த மாணவர்களுக்கு இது பெரிய பிரச்சனையாக இருக்கும். உங்களுக்கு ஏன் அந்த மாணவர்கள் அந்த பொறுப்பை கூட ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்கன்னு உங்களுக்கு அந்த நேரத்தில் ஒன்று உதவி செய்ய போவீங்க. ஐயோ பாவம், கஷ்டப்படுற ஸ்டூடெண்ட்டு, நம்ம ஏதாவது ஹெல்ப் பண்ணுவோம், பாவம் எடுத்து வைப்போம், பாவம் காலையிலேருந்து படிச்சுட்டு வருதுன்னு சொல்லி உதவிகள் செய்வீங்க. இது முற்றிலும் தவறு. ஏன்னா நீங்கள் சின்னதிலிருந்தே ஒவ்வொரு செயல்களையும் அந்த பிள்ளைகளை பழக்காமல் நீங்கள் உதவி செய்து வந்ததனுடைய விளைவு இன்று அவர்கள் சுயமாக செயலற்று செய்ய முடியாத நிலையில் இருக்கிறாங்க. உதாரணத்துக்கு ஒரு எல்கேஜி போகிற குழந்தைக்கு நீங்கள் செய்யணும். ஏன்னா சின்ன குழந்தை அப்போ தான் போகுது, அதுக்கு சாப்பாட்டு ஊட்டி விடணும். இதுவே பார்த்திங்கன்னா 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் பழக்கிடுறாங்க. சாப்பாட்டை ஊட்டி விடுறக்கு ஒரு ஆள், ஷூ போட்டு விடுறக்கு ஒரு ஆள், தலை சீவி விடுறக்கு ஒரு ஆள், யூனிஃபார்ம் எடுத்து கரெக்ட் பண்ணி கொடுக்குறக்கு ஒரு ஆள், புத்தகத்தை எல்லாம் அடுக்கி வைக்கிறக்கு ஒரு ஆள், இப்படின்னு வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் பங்கு போட்டு ஆளுக்கு ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ இந்த மாதிரி செய்கிறப்போ அந்த எல்கேஜி ஸ்டேஜுக்கு அது கரெக்டு. அது தொடர்ந்து 5-6 ஆண்டுகள் வர்றப்போ அது என்ன ஆகுது, அது குழந்தை இதுதானே பழகிக்கும். அப்போ நீங்கள் சொன்னாலும் அவங்க செய்ய மாட்டாங்க, அவங்களாலையும் சுயமாக செய்ய முடியாது. அப்போ லைஃப் ஸ்டைல் அவங்களுக்கு இதுக்குள்ளே பழகிடுது. அப்போ அந்த மாணவர்கள் தான் பாதிக்கப்படுகிறார்கள். அப்போ பெற்றோர்கள் சிறு வயதிலிருந்து குழந்தைய நல்லா வளர்த்திடுறீங்க. எப்படின்னா சாப்பாடு போட்டு வேணுங்கிறத வாங்கி கொடுத்து அந்த குழந்தை ஃபஸ்ட் மார்க் எடுக்கணும்னா என்கரேஜ் பண்ணி எல்லாம் பண்ணிடுறீங்க. ஆனால் ஒரு அறிவு சார்ந்த விஷயத்தையோ தானாக செயல்படும் இதையோ சொல்லித்தர்றதே இல்லை. இதோட விளைவு தான் இன்று அவர்கள் வளர்ந்த ஸ்டேஜ் ஆகிட்டுமே இதையே எதிர்பார்க்குறாங்க. அன்னைக்கு மட்டும் ஒரு வாட்டர் பாட்டிலுக்கு தண்ணி ஊற்றி வச்சாங்க, டிஃபன் பாக்ஸில் போட்டு வச்சாங்க, லஞ்ச் பேக் எடுத்து கொடுத்தாங்க, ஏன் இப்போ செய்ய மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்கியூமெண்ட் பண்ணுறாங்க. எனக்கு செய்ய தேவையில்லை, இவர்கள் செய்து கொடுத்தால் நான் ஸ்கூலுக்கு போகிறேன், இல்லைன்னா ஸ்கூல் தேவையில்லை. நான் படித்து ஏன் மார்க் எடுக்கணும், நான் படித்து ஏன் பெற்றோர்களுக்கு மார்க் வாங்கி பெருமைப்படுத்தி தரணும், நான் மார்க் வாங்கி ஏன் ஸ்கூலில் பெருமைப்படுத்த
பெருமைப்படுத்தணும், டீச்சர்ஸை பெருமைப்படுத்தணும். எனக்கு மார்க் தேவையில்லை, எனக்கு மார்க் முக்கியம் இல்லை, எனக்கு பள்ளிக்கு போகவே பிடிக்கல, இவங்கெல்லாம் கட்டாயப்படுத்துறதுனால ஸ்கூலுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய மாணவர்களை இன்று நாங்கள் நிறைய பார்த்துக்கிட்டு வரோம். அப்போ ஏன்னா அந்த மாணவர்களை இவர்கள் பெற்றோர்களாகிய நீங்கள் வளர்த்தி விட்டீர்கள், எந்த விதத்திலையுமே பழக்கவே இல்லை. இதைத்தான் சொல்லுவாங்க, சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம். நீங்கள் கையை ஒரே நாளில் எடுத்து டிராயிங் போட முடியாது, அது யாருனாலையுமே சாத்தியம் இல்லை. டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணால் தான் அந்த டிராயிங் வரும். அதே மாதிரி தமிழ் ஒரே நாளில் உச்சரிப்பு வராது. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண தான் உங்களுடைய குரல் வளம் மாறி அந்த ப்ரொனவுன்சியேஷன் கரெக்டாக வரும். அதுபோல தான் உங்களுடைய அன்பு குழந்தைகளாகிய பிள்ளைகளாகிய மகன் என்று மகள் என்று சொல்லக்கூடியவர்கள் நீங்கள் பழக்காமல், அவர்களை செய்ய விடாமல், நீங்கள் ஒவ்வொரு செயலும் செய்து கொடுத்து அவர்களை கெடுத்து விட்டீர்கள் என்பது தான் உண்மை. உங்களுக்கு ஒரு சூழல் வரும் பொழுது உங்களால் செய்ய முடியவில்லை, பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, ஏன் அந்த மாணவர்கள் அல்லது மகன் என் மகள் என்று சொல்லக்கூடியவர்கள் இப்போது செய்ய மாட்டேங்கிறார்கள் என்றால், இன்று அவர்களினால் செய்ய முடியாது, செய்ய மனம் வராது, செய்ய எண்ணங்கள் செயல்படாது. இதைத்தான் நாங்கள் சொல்கிறோம், அறிவே மனம். ஆரம்ப காலகட்டத்திலிருந்து இவங்க மனசில் என்ன அறிவு பதிவு இருக்குதோ அந்த அறிவின் பதிவின் அடிப்படையில் தான் இவர்களுடைய அறிவு சொல்லும், மனசு ஏற்றுக்கும், மனசு சொல்லும். அந்த அறிவின் அடிப்படையில் ஒரு செயல் நடக்கும். அப்போ இவங்களுடைய அறிவு பாதையில் என்ன, எல்லாமே பெற்றோர்கள் செஞ்சு கொடுப்பாங்க, கேட்டது வாங்கி கொடுப்பாங்க, எல்லாம் அவங்க பொறுப்பெடுத்துக்குவாங்கன்னு இருக்கும். இன்றைக்கி போய் புதுசாக செய்ய முடியாது, நீ உன் வேலையை பார்த்துக்கோன்னா எனக்கு தேவையில்லைன்னு விலகிக்குவாங்க. அதையும் மீறி கட்டாயப்படுத்தினோம்னா தவறான முடிவுகளை எடுத்துடுறாங்க. அப்போ இது போன்ற பாதிப்பிலிருந்து உங்கள் பிள்ளைகளை நீங்கள் பாதுகாக்க பெற்றோர்களாகிய நீங்கள் முதலில் உளவியல் பகுப்பாய்வு மற்றும் சிகிச்சைகளின் மூலமாக ட்ரூ பேரண்டிங் ஃபோரம் அப்படின்னு சொல்லக்கூடிய மெய்நிலை பெற்றோர்களாக இருந்து இவர்களை எப்படி வளர்த்த வேண்டும், எப்படி பழக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக ஒரு தெரப்பியூட்டிக் கன்சல்டன்சி சர்வீஸ் எடுத்துக்கொள்ள வேண்டும். இதை தவிர்த்துவிட்டு மோட்டிவேஷன் ஸ்பீச் கேட்குறதுனாலையோ இல்லை இலக்கிய கதைகளை படிக்கிறதுனாலையோ வெறும் புத்தகங்களை படிக்கிறதுனாலையோ உங்களுக்கு அது சார்ந்த எண்ணங்கள் தான் உள்ளே போகுமே தவிர உங்களை அது மாற்றாது. ஏன்னா உங்களுடைய அறிவின் பதிவு வேறு, உங்களுடைய குழந்தைகளின் அறிவின் பதிவு என்பது வேறு. அப்போ பெற்றோர்கள் ஒரு இடத்தில் இந்த மாதிரி ஒர்க் செய்து இவர்களை வளர்த்த பழக்க வேலை செய்ய வேண்டும். தெரப்பியூட்டிக் சர்வீஸ் எடுத்து அவர்களை முறைப்படுத்த ஒரு கன்சல்டன்சி சர்வீஸ் எடுத்துக்கணும். இது நோயாளிக்கு ட்ரீட்மெண்ட், அறிவாளிக்கு ஆலோசனை அப்படின்னு சொல்கிறோம். அதாவது ஒரு நோய் ஏற்பட்டுருச்சுன்னா அதுக்கு ட்ரீட்மெண்ட்டு தான். அவங்களுக்கு போய் அறிவுரையும் ஆலோசனையும் சொன்னால் கேட்க மாட்டாங்க. அப்போது ஒரு பிஸ்னஸ் மேனுக்கு என்ன ட்ரீட்மெண்ட்டாக கொடுக்குறாங்க? கிடையவே கிடையாது. அந்த பிஸ்னஸ் மேன் அடுத்த டெக்னாலஜி என்ன அப்படின்னு சொல்லி ஆலோசனை எடுத்துக்கிறாங்க. அறிவு சார்ந்த நிபுணர்களிடத்தில் அதற்கான டெக்னிக் எடுத்துக்கிறாங்க. இதை தான் நாங்கள் சொல்கிறோம், உளவியல் பகுப்பாய்வு, உளவியல் சிகிச்சை என்பது நோயாளிக்கு கிடையாது. வளர்ச்சியை உருவாக்குவதற்கான உளவியல் பகுப்பாய்வு மற்றும் சிகிச்சை ஒரு தனி மனிதனின் வளர்ச்சிக்கான ஒரு வழிகாட்டுதல் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளமாக இருக்கக்கூடிய மகன் அல்லது மகளுக்கு அவங்களுக்கு செப்பரேட்டாக, ஏன்னா மெய்நிலை பெற்றோர்களாக இருக்கிறதுக்கு இவர்களிடத்தில் எப்படி நடத்துக்கணுங்கிறதுக்கு பெற்றோர்களுக்கு தனியாகவும், இந்த மாணவர்களின் மகன் அல்லது மகள் என்று சொல்லக்கூடியவர்களுக்கு அவர்கள் மனதில் எண்ணத்தில் செயலில் இருக்கக்கூடியதை கண்டறிந்து மாற்றி அமைக்கிறதுக்கு இவர்களுக்கும் உளவியல் பகுப்பாய்வு மற்றும் சிகிச்சைகள் தேவை என்பதுதான் உண்மை. அப்போ இதுக்காக தான் எங்களுடைய நிறுவனம் எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன் கடந்த 25 ஆண்டு காலமாக வாழ்க்கைக்காக முதல் கிளினிக் ஆரம்பித்து கல்வியில், பொருளாதாரத்தில், சமூகத்தில், உளவியல் நலம் மற்றும் மனநலத்தில் மேம்படுவதற்கான 350 ப்ராஜெக்ட் டெவலப்மெண்ட் கன்சல்டன்சி சர்வீஸாக தெரப்பியூட்டிக்காக கொடுத்து கொண்டு வருகின்றோம்.